பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது அப்படின்னா அதை நம்ம தப்பா நினைக்கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்காக இப்ப நான் சொன்ன மாதிரி அரச மரத்தையே சுத்திக்கிட்டே இருந்தா அது இருக்கு, அதுல சரியா இருக்கு. அதுல அப்ப இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. அப்ப குடும்பத்தையும் கவனிக்கணும். அப்ப பக்தி என்பது மட்டும் பத்தாது, அப்ப குடும்பத்தையும் அதோடு இணைத்து சேர்த்து கொள்ளணும். அதனாலதான் அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது. இப்ப இல்லறத்தையும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாதத்திலே 2 நாட்கள் மிக மிக முக்கியம். ஒண்ணு அமாவாசை, இன்னொன்னு பௌர்ணமி. இந்த மாதத்துல இந்த 2 நாள் ரொம்ப முக்கியம். அதுல வளர்புற தேய்பிறை எல்லாம் வருது. ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு திதி என்ற பெயர் உண்டு. அது இருக்கட்டும் ஒரு புறம். அப்ப இந்த பௌர்ணமி என்பதுல போய் சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் பூரா சாமி கும்பிட்ட புண்ணியம் கிடைக்கும்ன்றாங்க. இப்ப அமாவாசை அப்படின்றது குறிப்பா எதுக்காக வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னா நீத்தார் கடன் தீர்ப்பதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு பித்திரு கடன் வழங்குவது. அப்ப அதுல சிறந்தது எதை சொல்றோம்? காசியை சொல்றோம்.